ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லினக்ஸ் செல் ஸ்கிரிப்டிங். லினக்ஸில் வந்து செல் ஸ்கிரிப்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம எபிசோட் 1 இன்ட்ரடக்ஷன் டு செல் ஸ்கிரிப்டிங் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா வாட் இஸ் எ செல் ஸ்கிரிப்ட். செல் ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏ செல் ஸ்கிரிப்ட் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல் வித் அ லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ். செல் ஸ்கிரிப்ட்னா நத்திங் பட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நமக்கு தேவையான கமெண்ட்ஸை இன்புட் கொடுத்துட்டு அதை வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பேர் தான் செல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து செல் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இன்டர்பிரிட்டடாக இருக்கும், நாட் கம்பைல்டாக இருக்கும். ஐ மீன் இன்டர்பிரிட்டட்னா நத்திங் பட் ஸோ இது வந்து ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த செல் ஸ்கிரிப்டிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து கம்பைல்டாக ஒரு பண்டலாக இருக்காது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, செல் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் இன்டர்பிரிட்டட் நாட் கம்பைல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஒய் செல் ஸ்கிரிப்டிங் இஸ் பவர்ஃபுல். ஏன் வந்து செல் ஸ்கிரிப்டிங்கை பவர்ஃபுல்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரன் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ ரிப்பீட்டபிலிட்டினாக்க சேம் கமாண்ட்ஸு சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது நமக்கு. இதே இது அஸ் அ ஹியூமனாக நம்ம ஒரு கமாண்ட் ரன் பண்ணாக்க அதில் நிறையவே மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கிரிப்டிங்கை உருவாக்கி அதை வந்து ரன் பண்ணோம்னாக்க சேம் கமாண்ட் தான் ரன் ஆக போகுது. அப்புறம் நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ நம்மளோட ஹியூமன் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சேவ் டைம். நம்ம வந்து 10 சர்வரில் 10 கமாண்ட்ஸை போட்டு 10 அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதே இது ஒரு ஸ்கிரிப்டிங்கில் ஈஸியாக அதை முடிச்சு விட்டுடலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக சேவ் டைம். ஸோ நமக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்குது. ரெடியூஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் இன்புட் லூப்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து செல் ஸ்கிரிப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும். அப்புறம் லூப்ஸ், நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க் வேணும் அப்படின்னாலும் அதை லூப்பில் கொடுத்துக்கலாம். அப்புறம் டிசிஷன், நமக்கு என்ன 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 ஒரு மெத்தடில் வேணுமோ அந்த நம்மளோட டிசிஷனுக்கு தகுந்த மாதிரி அதை ஈஸியாக நம்ம செல் ஸ்கிரிப்டிங்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு செல் ஸ்கிரிப்டிங் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட் பேக்கப்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்கிரிப்ட். அதாவது நமக்கு ஏதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல் பேக்கப் எடுக்கணுனாலோ வேற ஏதாவது பேக்கப் எடுக்கணுனாலோ நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்கிரிப்டை போட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க இங்கே, ஆட்டோமேட் பேக்கப்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். பேசிக்ஸ் யூ மஸ்ட் நோ. அதாவது செல் ஸ்கிரிப்டிங் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் சில பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம முதல்ல லேர்ன் பண்ணணும். அது தெரிஞ்சனாலே நமக்கு அடுத்தடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சில பேசிக் திங்ஸில் செபங். செபங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும். அதாவது செல் ஸ்கிரிப்டிங்கில் முதல் லைன் வந்து நமக்கு செபங் தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னாக்கா இது எந்த செல்லை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் டிஃபைன்ஸ் செல் இன்டர்பிரேட்டர் அப்படின்றாங்க. அந்த செல்லோட இன்டர்பிரேட்டர் என்ன இருக்கணும்? ஐ மீன் நம்ம பேஷ் செல் யூஸ் பண்ணணுமா, இல்லை எஸ்எஸ் செல் யூஸ் பண்ணணுமா, இல்லை கேஎஸ்ஹெச் செல் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து இந்த செபாங் தான் வந்து டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா? அதனால இந்த செபாங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு கமெண்ட்ஸை எதுக்காக, ஒரு கமாண்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்போம். அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கமாண்டை இப்போ ஒரு டேட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நான் வந்து இங்கே ஆஸ் சிம்பிள் கொடுத்து ஸோ பிலோ இஸ் த டேட் கமாண்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். ஒரு சின்ன ஒரு கமாண்ட் கொடுத்துருவேன். இந்த கீழே இருக்கிற கமாண்ட் வந்து டேட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன
ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டெஃபினிஷனாக சொல்லிடுவேன். ஸோ அந்த ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஆஷ் சிம்பல் யூஸ் பண்ணோம்னாக்கா ஸ்கிரிப்ட் ஐ மீன் சிஸ்டம் வந்து அந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் கீழே உள்ள கமாண்டுக்கு தேவையான கமெண்ட்ஸ் கொடுக்கறனாலோ ஆத்தருக்கு நேம் கொடுக்கறனாலோ நம்ம வந்து ஈஸியாக அந்த இடத்துல ஹேஷ் சிம்பிள் போட்டு நம்ம கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் கமெண்ட் அந்த ஹேஷ் சிம்பிள் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கமெண்ட் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை வந்து ஈஸியாக ஒரு ஹேஷ் சிம்பிள் போட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம யாராவது ஸ்கிரிப்டை ரீட் பண்ணாக்க அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்புட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட் டு டெர்மினல். அதாவது இது என்ன பண்ணும்னா டெர்மினலுக்கு வந்து அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டை வந்து டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிள் வந்து எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க இங்கே ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு வந்து நமக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து அவுட்புட். ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து பேசிக் திங்ஸு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்ட் 1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபைல், ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது நானோ இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நானோ கமாண்டை பற்றி படிச்சிருக்கோம். எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு சிஸ்டத்தில் ஃபைலை கிரியேட் பண்ணலாம், எந்தெந்த மெத்தடில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்குங்க. இங்கே வந்து நானோ கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறாங்க. basics.sh அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஆட் கண்டென்ட், அதில் வந்து ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் செபாங்கை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆஸ் எக்ஸ்பிளனேஷன் ஸ்லாஷ் பின்னு பேஸ், இது வந்து பேஸ் ஸ்கிரிப்டில் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிற செபாங்கை வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் கமெண்ட் பாருங்கள். ஸோ மை ஃபர்ஸ்ட் செல் ஸ்கிரிப்ட் டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து யூசர் யார் பார்த்தாலுமே வந்து அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து கமெண்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்ம பார்த்தீங்களா ப்ரீவியஸில் இல்லை அது. ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்கிரிப்ட் சோர்ஸ் செபாங் கமெண்ட்ஸ் அண்ட் அவுட்புட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து இதுவும் கமெண்ட் தான். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து செபாங்கு கமெண்ட்டு அப்புறம் வந்து அவுட்புட் இதெல்லாம் வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வர்றதுக்காக நமக்கு எக்கோ கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். எக்கோ கமாண்டை யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் எக்கோ கமாண்டை யூஸ் பண்ணிட்டு லேர்னிங் செல் ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து ஒரு டெமோவை பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம விஎம்ல லாகின் பண்ணிடலாம். ஓகே, நான் விஎம்ல ஆல்ரெடி வந்துட்டேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நானோ கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் முதல் எங்கே இருக்கேன்னு பார்த்துடுறேன். பிடபிள்யூடி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்டில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு வந்து நானோ ஸ்பேஸு பேசிக்ஸ். ஸோ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அதுவே கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து basics.sh கொடுத்துருக்காங்க. basics.sh. ஓகே, ஸோ நானோ கமாண்டை பொறுத்தளவில் நம்ம டைரெக்டாக ஒன்ஸ் நானோ கமாண்டை யூஸ் பண்ணாலே டைரெக்டாக வந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது விஏ எடிட்டர் இல்லை மற்ற எடிட்டர்னாக்க ஸோ நமக்கு இன்சர்ட் மோடில் போயிட்டு தான் விஏ எடிட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நானோ கமாண்டில் அப்படி இன்சர்ட் மோடுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா செபாங் போடணும். ஸோ அதுக்கு வந்து ஹேஷ் எக்ஸ்கிளமேஷன் ஸ்லாஷ் பின்னு பேஷ். ஸோ இதான் வந்து நம்மளோட செபாங். இது கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ மை ஃபர்ஸ்ட் செல் ஸ்கிரிப்ட் டெமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம போட போகிறோம்.
அதுக்கு நான் விஎம்குள்ளே போயிடுறேன். மை ஃபர்ஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் டெமோ. ஓகே, அதையே நம்ம போட்டுடலாம். அதுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கறதுனாலே நம்ம முதல்ல ஆஷ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, பேஸ் ஆஷ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஸ்பேஸ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். மை ஃபர்ஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் டெமோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, என்டர் கொடுங்க. மறுபடியும் அடுத்த லைனுக்கு வந்தாச்சு. மறுபடியும் ஒரு கமெண்ட் போட போகிறோம். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருவோம். ஸோ திஸ் ஸ்கிரிப்ட் ஷோஸ் சபாங் கமெண்ட்ஸ் அண்ட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். this script shows shebang comment and output. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து எக்கோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்கோ வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கிறதுக்காக எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். நான் அதுக்கு வந்து எக்கோ ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்றேன். ஹலோ வேர்ல்ட். இன்னொரு எக்கோ போட்டுடுறேன். எக்கோ ஸ்பேஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹலோ வேர்ல்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லேர்னிங் ஷெல் ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம கொடுத்துக்கலாம். லேர்னிங் ஷெல் ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிடுறேன் நான். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே செபாங் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து 2 கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனில் மை ஃபர்ஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் டெமோ அப்படின்னு கொடுத்தாச்சு. செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்கிரிப்ட் ஷோஸ் செபாங் கமெண்ட் அண்ட் அவுட்புட். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு செபாங்கு கமெண்டு அப்புறம் அவுட்புட் எல்லாத்தையும் காமிக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் வந்து காட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெமோவை கவரப் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ இந்த டெமோவில் வந்து இது வரைக்கும் கவரப் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஃபைலை சேவ் பண்ணணும். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப் 3 சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்ட்ரோல் ஓ, அதாவது அந்த டெக்ஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு ரைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓன்னு கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து வெளியில் வர்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேவ் பண்ணி வெளியில் வந்துடுறதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் அதை கொடுத்தாக்கா நமக்கு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, அப்புறம் வந்து ஸ்டெப் 4ல் மேக் எக்ஸிக்யூட்டபிள். இதை வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஆக்குறதுக்கு நமக்கு சிஹெச் மோடு ப்ளஸ் எக்ஸு அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த சிஹெச் மோடு கமாண்டை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலைனாக்கா மறக்காமல் டெக்ஸ்டோர்ஸ் ஐடி தமிழை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து மறக்காமல் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, ஸோ 5th வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரன் ஸ்கிரிப்ட் // அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்தோம்னாக்கா ரன் ஆயிரும். அது வந்து இந்த அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதையும் பார்த்துடலாம். ஸோ நமக்கு அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஸோ விஎம்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டெமோவில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை முடிச்சாச்சு. நமக்கு இப்போது இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஃபைல் நேம் டு ரைட் basic.sh இருக்குது. நம்ம வந்து இங்கே ஹிட் பண்ண போகிறோம். என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணோம்னாக்கா இங்கே ரோட் 5 லைன்ஸ். ஸோ 5 லைன் வந்து ஆல்ரெடி எழுதி முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே, நமக்கு இப்போது எக்ஸிட் பண்ணணும். எக்ஸிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருவோம். எக்ஸிட் கொடுத்து நம்ம வெளியில் வந்தாச்சு. இது இப்போ வந்து ஃபைலோட என்ட்ரியை பார்க்க போகிறோம். அதுக்கு கேட் கமாண்டை யூஸ் பண்ணி அந்த basics.sh அதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செபாங் இருக்குது, நம்மளோட 2 கமெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து அவுட்புட் வர்றதுக்கு 2 எக்கோ இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றணும். இப்போ வந்து எக்ஸிக்யூட்டபிள் இல்லை, நம்ம பார்த்துருவோம் அதையும். ls-l ஸ்பேஸு பேசிக் டாட் எஸ்ஹெச் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓனருக்கும் இல்லை, குரூப்புக்கும் இல்லை, அப்புறம் அதர்ஸுக்கும் இல்லை, எக்ஸிக்யூட்டபிள் இல்லை. ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டபிள்னா இங்கே எக்ஸ்ன்னு இருக்கணும். ஸோ யாருக்குமே இங்கே எக்ஸ்ன்னு ஒரு சிம்பிள் இல்லை, ஒரு லெட்டர் இல்லை, இல்லவே இல்லை. அதனால யாருக்குமே எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கிடையாது. இப்போ நம்ம அதையும் வெரிஃபை பண்ணிடலாம். இங்கே டாட்டு ஸ்லாஷு நம்ம அப்படியே ரன் பண்ணுவோம். பெர்மிஷன் டினைன்னு வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பர்மிஷன் டினைடுன்னு வருது. ஸோ இதையும் நம்ம பர்மிஷன் டினைடு எதுக்காக வருது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவும் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனாக நம்ம கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு சிஹெச் மோட், ஸோ சேஞ்ச் மோட், மோடை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து +X, சாரி, +Xனாக்க எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்றேன். இது வந்து எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்தோம்னாக்க எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ணிட்டேன், நமக்கு எரர் எதுவும் வரல, நம்ம குட்டு. ஸோ இப்போ அதே இதை நம்ம இப்போ வந்து அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கிடச்சிருச்சு. எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஓனருக்கும் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கிடச்சிச்சு, குரூப்புக்கும் கிடச்சிச்சு, அதர்ஸுக்கும் கிடச்சிச்சு. இதை வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து யாருனாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் அப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து /basics அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்லைடில் ஒரு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கிரிப்டுக்கு வந்து ./basic.sh கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டபிள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? நம்ம மறுபடியும் விஎம்குள்ளே போயிடலாம். நான் இதை இப்போ ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணாக்க என்னென்ன அவுட்புட்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிச்சு. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் எக்கோ கமாண்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கோ கமாண்டில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை கொடு அப்படின்னு கேட்டிருந்தோம். நமக்கு கொடுத்துருச்சு. இன்னொரு எக்கோ கமாண்டில் லேர்னிங் செல் ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதையும் கொடுத்துருச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் கேட்டிருந்தோம், நமக்கு ரெண்டுமே வந்து அவுட்புட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த இதில், இது வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங்கில் வந்து ஐ மீன் பேஷ் செல்லில் வந்து இது ரன் ஆகணும்னு கொடுத்துருந்தோம். அது மாதிரியே நமக்கு பேஷ் செல்லில் ரன் ஆகி நமக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்லைடில் போயிடலாம். ஓகே, நான் ஸ்லைடுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் போவோம். ஓகே, இதில் வந்து கீ டேக்அவேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன முக்கிய குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா செபாங். ஸோ செபாங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன்ஸ் விச் செல் ரன்ஸ் த ஸ்கிரிப்ட். ஸோ எந்த செல்லில் வந்து ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த செபாங் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் யுவர் கோட் நாட் எக்ஸிக்யூட்டட். ஸோ இது வந்து உங்களோட கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் மாதிரி நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? அதுதான் வந்து கமெண்ட்ஸ். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், இக்கோ யூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வர வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ் டெக்ஸ்ட் ஆர் வேல்யூஸ், உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ இல்லாட்டி என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இதை நம்ம இக்கோ கமாண்டை யூஸ் பண்ணி வர வச்சுக்கலாம். ஸோ இது வந்து தீஸ் ஆர் ஃபவுண்டேஷன் ஆஃப் எவ்ரி செல் ஸ்கிரிப்டிங். இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஸோ இது வந்து நமக்கு செல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு குறிப்பு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் அவசியமாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த செல் ஸ்கிரிப்டிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ், நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு செல் ஸ்கிரிப்டிங்கை நம்ம அழகாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Tech Toast IT Tamil. Thank you.